வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜாங் மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. கின்னௌரி மற்றும் மாங்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். சரகுல் மற்றும் ஷோராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். பூத ஆராதனை மற்றும் பயலாட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. நாகாலாந்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் குக்கி. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் ஆவடி அப்படிங்கிற ஒரு மொழியில ராம்சரித் மனசும், தோகாவளி ரத்ன ராமாயணம் கீதாவளி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. எஞ்சிய அதிகாரங்களை மையத்திற்கு வழங்குதல், மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். ஹிருதய திட்டம் 2019ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம் அறிமுகமாச்சு. அதுவும் 1975ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் குறைந்தபட்ச சேவைகள் திட்டம், அப்புறம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பும் அறிமுகமாச்சு. 5வது ஐந்தாண்டு திட்டம் மொராஜி தேசாய் அரசாங்கம் 1978ல ரத்து பண்ணிட்டாங்க. பிரிவு 267ல தற்செயல் நிதியும், பிரிவு 239ல யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெற்றிகரமான அணுகுண்டு சோதனை ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா 1974ஆம் ஆண்டு இது நடந்துச்சு. ஓரான்ஸ் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. சிக்கிம் முதல்வராக பதவியேற்றவர் யார்? பிரேம் சிங் தமாங். கண்டெய்னர் போர்ட் செயல்திறன் குறியீடு 2023இல் எந்த இந்திய துறைமுகம் 19வது இடத்தை பிடித்துள்ளது? விசாகப்பட்டினம். உலகளாவிய அமைதி குறியீடு 2024இல் இந்தியாவின் தரவரிசை என்ன? 116. 2025 ஹாக்கி ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? இந்தியா. எந்த ஆண்டு ஐநாவால் சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 2025. இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜேதா ஆஹிர். நிதின் குப்தா CBDT உடைய தலைவர். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா NGT உடைய தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்புடைய தலைவர். கிஷோர் மக்வானா SC-க்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். AS ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ஷேபாலி சரண் பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பாலைவன மக்களை எதிர்த்து போராடுவதற்கான ஐக்கிய தேசிய மாநாட்டால் நில வீரராக அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? நில வீரர் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 10 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாலைவன மக்கள் எதிர்த்து, அதாவது யுனைடெட் நேஷன் காம்பேக்ட் டெசர்டிபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இதுல இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சித்தேஷ் சாகூர். இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டெசர்டிபிகேஷன் அப்படிங்கிற அமைப்பு ஜெர்மனில போன் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. சரண் சிங் PV நரசிம்மராவோ MS சுவாமிநாதன் LK அத்வானி பாரத ரத்னா 2024 வாங்கியிருக்காங்க. ஆரியபட்டி விருது 2024 பவலூரி சுப்பராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஷிம் பந்து பட்டாச்சாரியா பண்டிட் லட்சு மகாராஜ் விருது வாங்கியிருக்காங்க. அலோக் சுக்லா கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு வாங்கியிருக்காங்க. பூர்ணிமா தேவி பர்மன் விட்லி தங்க விருது வாங்கியிருக்காங்க. கிருஷ்ண பிரகாஷ் இந்தி சாகித்ய பாரதிய விருது வாங்கியிருக்காங்க. சித்தலிங்க பட்டண செட்டி குட்டலப்பா ஹல்லிகர் விருது வாங்கியிருக்காங்க. மக்களவையில் வெற்றி பெற்ற இளம் பழங்குடியின பெண் யார்? கர்நாடகா மாநிலம் சிக்கோடி அப்படிங்கிற ஒரு தொகுதியை சேர்ந்த பிரியங்கா ஜர்கிஹோலி. பெண்களுக்கான 3000 மீட்டர் ஓட்டத்தில் சூரிய லோகநாதனுடைய தேசிய சாதனையை பருள் சௌதரி முறியடிச்சிருக்காங்க. ஜஸ்வின் ஆல்ரின் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல்ல 8.42 மீட்டர் உயரம் தாண்டி ஸ்ரீசங்கருடைய தேசிய சாதனையை முறியடிச்சிருக்காரு. சம்பன்னா ரமேஷ் ஷேலர் பால்கு ஜலசந்திய மிக வேகமாக நீந்தி கடந்திருக்காங்க. பிரவீன் சித்திரவேல் ட்ரிபிள் ஜம்ப்ல 17.37 மீட்டர் உயரம் தாண்டி நீளம் தாண்டி தேசிய சாதனையை படைச்சிருக்காரு. மணிகண்ட் ஹோப்ளிதார்
100 மீட்டர் ஸ்பிரிண்டில் புதிய தேசிய சாதனையை படைச்சிருக்காங்க. எந்த நாள் உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் 15ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அவசர காலங்களில் முதியோர்கள் பற்றிய ஸ்பாட்லைட். ஏப்ரல் 30 ஆயுஷ்மன் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆர் அஸ்வின் இல்ல ரவிச்சந்திரன் அஸ்வின். சோ இந்த புக்கோடைய கோ ஆத்தர் சித்தார்த் மோங்கா. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது ஆர் அஸ்வின் இருக்காருல கிரிக்கெட் பிளேயர், இவருடைய சுயசரிதை. பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அடிப்படை அமைப்பு மற்றும் குடியரசு. ஹரிஷ் குல்லார் இந்திய கலையின் ரத்தினங்கள். ஜெயநாத் பதி பூல் பகதூர் அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காரு. மதுமிதா முர்கியா குறியீடு சார்ந்தவர் ஏஐயின் நிழலில் வாழ்வது. பீமேஸ்வர சல்லா இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை, ஒரு பார்வை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிரல். துவ்ரேவ் சுப்பராவ் வெறும் கூலி தொழிலாளியா, எனது வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையிலிருந்து குறிப்புகள். சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்மனா பருவா இந்தியாவின் அணுகுற டைட்டன். ஏர் இந்தியா மற்றும் விஸ்டாரா இணைப்புக்கு எந்த அரசு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது? என்சிஎல்டி, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல். நேஷனல் கம்பெனி லா தீர்ப்பாயம். என்சிஎல்டி அப்படின்னா தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு தான் இந்தியால இந்த தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் அறிமுகமாது. இந்த தீர்ப்பாயம் அறிமுகமாகிறதுக்கு முக்கியமா இருந்த ஒரு கமிட்டி ஈரடி கமிட்டி. ஈரடி கமிட்டி. இந்த தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்துடைய தற்போதைய மற்றும் முதல் தலைவர் எம் குமார். இதே மாதிரி இந்தியால வந்துட்டு ஆர்ம்ட் போர்சஸ் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பாயம் இருக்கு. அறிமுகமானது 2009. இதே மாதிரியே சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பாயம் இருக்கு. இது இந்தியாவில் அறிமுகமானது 1985ஆம் ஆண்டு. ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு மற்றும் தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு வெளியிடுறது நித்தி ஆயோக். குரங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் கயசுனோர் வன நோய். சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கைய உலக சுகாதார அமைப்பு வெளியிடுவாங்க. அகலேகா தீவு மொரிஷியஸ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. டோங்கின் வளைகுடா சீன நாட்டுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இணைக்கப்படும். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டால்பின் திட்டம் 2019. யானைகள் திட்டம் 1992. புலிகள் திட்டம் 1973. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 1982ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மோங்லா துறைமுகம் பங்களாதேஷ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. டன்கன் பாதை எந்த 2 பகுதிகளுக்கு இடையே அமைந்துள்ளது? தெற்கு அந்தமானுக்கும் குட்டி அந்தமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் டன்கன் பாதை.